சிவபெருமானின் அற்புதமான வரலாறுகளில் ஒரு தனிச்சிறப்புடைய முனிவர் வாழ்ந்தார். அவர்தான் பிருங்கி மகரிஷி, 3 கால்கள் கொண்ட முனிவர். பிருங்கி மகரிஷியின் கொள்கையே சிவனையே பூஜித்து சிவபெருமானை மட்டுமே வழிபட்டு வணங்க வேண்டும் என்பதாகும். சிவலிங்கத்தை மட்டுமே ஆழ்ந்த பக்தியோடு வழிபட்டு வந்தார். சிவபெருமானின் துணைவியான பராசக்தி அருகில் இருந்தாலும் அவரை பார்ப்பது இல்லை, பூஜித்து வணங்குவது இல்லை. நாள்தோறும் பக்தியில மூழ்கி சிவனை மட்டுமே வணங்கி வந்தார். இதைக் கண்டு மனம் புண்ணாகிய பராசக்தி சிவபெருமானை நோக்கி, நாம் இருவரும் பிரிக்க முடியாத ஒன்றே, ஆனால் இந்த முனிவரோ என்னை பார்ப்பதும் இல்லை, வணங்குவது இல்லை. இவர் என்னை மதிப்பதே கிடையாது. இந்த முனிவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் ஐயனே. சிவபெருமானும் புன்னகையுடன், நாளை முனிவர் வரும்போது நாம் ஒரே உருவமாக நிற்போம். அப்போது தேவியாகிய உன்னை வணங்கிதானே ஆக வேண்டும். இதை கேட்டவுடன் தேவியின் முகம் மகிழ்ந்து சந்தோஷமடைந்தார். மறுநாள் பூஜை செய்ய பிருங்கி ரிஷி வந்தாரு. வந்தவருக்கு பலத்த அதிர்ச்சி. அரை உடல் சிவபெருமானும் அரை உடல் பராசக்தியும் இணைந்து அர்த்தநாதீஸ்வரராக நின்றிருந்தனர். அந்த ஒளிமிகு உருவத்தை கண்டு பிருங்கி மகரிஷி சற்று குழப்பமடைந்தார். உடனே சுகாரித்து தான் கொண்ட கொள்கையை கைவிடாமல் சிறிய வண்டாக மாறினார். சிறிய வண்டாக மாறிய பிறகு மெல்ல அந்த ஒளிமிகு உருவத்தின் மேல் ஏறி அம்மையப்பனின் நாபி வழியே சென்று சிவபெருமானை மட்டும் சுற்றி வணங்கினார். இதை கண்டு கடும் கோபமடைந்தாள் அன்னை பராசக்தி. பிருங்கி மகரிஷியின் உடலில் இருந்த சக்தியை நீக்கினாள். முனிவர் உடனே உடல் பலம் இழந்து எலும்பாய் தடுமாறினார். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறி தள்ளாடியபடி இருந்தார். இதை கண்ட சிவபெருமான் தன் பக்தர் இவ்வாறு கஷ்டப்படுவதை கண்டு கருணையுடன் பிருங்கி முனிவருக்கு 3ஆவதாக கால் அருளினார். முனிவர் மீண்டும் நின்று வணங்கினார். அப்போது சிவபெருமான், முனிவரே சக்தி இல்லையேல சிவன் இல்லை, சிவசக்தி இணைந்தால்தான் உலகம் நிலைத்திருக்கும் என்பதை உணரு. இதை கேட்ட பிருங்கி முனிவர் மனம் நெகிழ்ந்து அம்பாளிடம் மண்டியிட்டு 2 கரங்களை வணங்கியபடி மன்னிப்பு கேட்டார். அம்பாளும் மனம் மகிழ்ந்து சிரித்தபடி அறியாமல் செய்த தவறை மன்னித்தேன் என்று அருளினார். அந்த நிமிடத்திலிருந்து பிருங்கி மகரிஷி என்ற 3 கால் சித்தர் சிவனையும் சக்தியையும் இணைந்து வழிபட தொடங்கினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க.